Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு வேப்பிலை தயிரை வச்சு ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வேப்பிலை நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸு அதாவது ஏதாவது கிருமிகள் அதாவது பூச்சிக்கடி ஏதாவது இருந்தாலும் அவ்வளோ நல்லா கிளியர் பண்ணி நான் அதில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா வேப்பிலை காய வச்சு அரைச்சி ஜெலிச்சிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து அதுக்கு தேவையானது தயிர் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பாடிக்கே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபுல் அந்த உடம்புல நம்மளுக்கு இதெல்லாம் ஃபுல் ஊறணும். இந்த தயிரும் சரி இந்த வேப்பிலை பவுடரும் சரி நல்லா ஊறின பிறகு நம்ம 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னா நல்லா ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போதும் நம்ம முகத்தில் இருக்க அந்த பிம்பிள்ஸு வர்றது இருந்தால் கூட நம்மளுக்கு வராமல் கிளியர் பண்ணி. ஏன்னா இந்த வேப்பிலில் கசப்பு தன்மை இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக இது 2 டிப்ஸை வச்சு தான் நல்லா சூப்பரான பிம்பிள்ஸ் வராத இருக்கிறதுக்கும் சரி நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் சரி பூச்சிக்கடி எது இருந்தாலும் இதுலேருந்து நம்மளுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு வேப்பிலை பவுடர். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். வேப்பிலை பவுடர் எந்த அளவுக்கு நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு. அதனால் வெறும் முகத்துக்கு தான், நீங்கள் ஃபுல் பாடி வேணுன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த அளவு இதில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ வேப்பிலை பவுடர் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கினாக்கா நம்ம கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பேக்குக்கு போடுறதுக்கு நல்லது இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு இல்லை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் பாடி போடணுன்னாக்கா நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கினீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கலக்கிட்டு ஊற வச்சு விட்டுடுங்க. ஊற வச்சு விட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது நல்லா உங்கள் ஃபுல் பாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லு கை கால் உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இது தான் மீடியம். இது நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ஊறின பிறகு அது கொஞ்சம் குறைன்னு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இந்த தயிரெல்லாம் நல்லா ஊறிருந்தால் இழுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா தயிர் ஏன்னா கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டோம்னா பாருங்கள் இது ஃபேஸ்க்கு மட்டும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நல்லா இது ரிசல்ட் கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு கூட எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சோப்பு கூட செஞ்சு நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி காலையிலையோ நீங்கள் எப்போ உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா அவ்வளோ சூப்பர். இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்க, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிம்பிள்ஸ் வர்றது கூட வராமல் இருக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த பாவக்காய் அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த கசப்பு தன்மைனால நம்மளுக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக இதாக பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப கசப்பு, அதனால இது நம்மளுக்கு வர அந்த பிம்பிள்ஸு எது இருந்தாலும் சரி இல்லை பூச்சிக்கடி சில பேர் கடிச்சிட்டே இருக்கோம், அது இப்போ ஆயில்மெண்ட்டு இல்லை மருந்தெல்லாம் போட்டு கூட இது பண்ணிகிட்டே இருக்குவாங்க. ஏன்னா இது நம்ம முகத்துக்கு எடுத்துக்க ஃபுல் பாடிக்குனாக்கா இந்த மாதிரி நீங்கள் தயிரை போட்டு ஃபுல் பாடி அப்ளை பண்ணால் அதில் இருக்க இந்த பூச்சி என்னென்ன இருக்குது பூச்சிக்கடி இல்லை திரும்பி நம்மளுக்கு வர ஏதாவது கடிச்சிட்டு நம்மளுக்கு தெரியாது இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம குளித்து பார்த்தோம்னா நல்லா ஒரு நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நல்லா ஒரு சூப்பராக எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நான் வாரத்தில் ஒரு நாள் நான் ஃபுல் பாடிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் கழுத்து கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி நார்மலாகவே வெறும் தயிரும் இதுவும் கலந்து வெறும் முகத்துக்கு மட்டும் நீங்கள் போடலாம். பாருங்கள் இப்போ நான் இது ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல, இதுவாக இருக்கணும்னு இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு முகத்துக்கு போடுறதுக்கு ரெடி வச்சு வர தயிரும் வேப்பிலை பவுட்ரு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கினீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் முகத்துக்கு போட்டிங்கன்னா நல்லா பிம்பிள்ஸ் வர்றதோ கிளியர் பண்ணி கொடுக்கும், வர்றது கூட வராத இருக்கும்.
அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்பப்போ குளிக்கும் போது யூஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு தடவை ஃபுல் இது இந்த மாதிரி தயிரும் பேப்பரில் பவுடர் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அரைச்சிட்டு அந்த சாரை கூட எடுத்துக்கலாம் பிழிஞ்சு, அதில் தயிரை மிக்ஸ் பண்ணிட்டு உடம்பு பூரா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் உடம்புல இருக்கணும். அப்போ தான் அது ஃபுல்லு அந்த தயிரும் சரி அந்த இதுவை ஊறிட்டு நல்லா உங்களுக்கு இருக்கும். பிம்பிள்ஸு நிறைய முகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு இந்த பிம்பிள்ஸ் மேலே அங்கங்கே வச்சு விட்டுடுவோம். இந்த மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பிம்பிள்ஸு இருக்கிறவங்க ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிடுறதுங்க. அந்த பிம்பிள்ஸ் இடத்துல எடுத்து இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் இடத்துல வைங்க. அதில் இருக்கிற அந்த பூச்சி கிச்சா அப்படியே செத்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.